இன்றைக்கி இந்த நவராத்திரி நாலாவது நாள் வந்து கதம்பு சாதம் பிரசாதம் பண்ணேன். நான் காத்தால சாதம் பண்ணணும். அதுக்கு வந்து கதம்பு சாதம் பண்ணுறது 4ஆம் நாள் அன்றைக்கி பண்ணுற கதம்பு சாதத்தை பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது இதுக்கு வந்து என்ன பண்ண நெய்யில் இல்லை நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து நெய்யில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நெய்யில் என்ன பண்ணணுன்னா, இது வந்து நல்ல பெரிய டீஸ்பூன் 3 டீஸ்பூன் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக வந்து வெந்தயம், 2 மிளகு, பெருங்காயம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகா ஒரு 15 மிளகா எடுத்துருக்கேன். நான் ரைஸ் வந்து ஒரு டம்ளரு, பருப்பு 1/2 டம்ளர் 1.5 டம்ளர். ஸோ இந்த காய்கறிலாம் போட்டு காரம் வேணும். ஸோ இதை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா நெய்யில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டுருணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வருங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக வறுத்தோம்னா ஃபஸ்ட்டு தனியாக இதாகிடும். ஸோ நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா நைஸாக நல்லா வறுத்துன்ட்டு இந்த தேங்காய் பாருங்கள், ஒரு பாதி மூடி எடுத்துருக்கேன் தேங்காய். அந்த தேங்காயும் போட்டுட்டு இதையும் போட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். அது வறுத்துக்கிறேன். இப்போ நல்லா சிவப்பாக நல்லா வறுத்துட்டு கருகக்கூடாது. இந்த வெந்தயம் வெடிக்கிற சத்தம் கேட்குறது பாருங்க. இந்த ரேட்டில் நான் எடுத்துடுறேங்க. இது எடுத்து ஆறினோடனே நல்லா குறைன்னு அரைச்சிட்டு பாருங்கள் மிக்சியில். திருப்பி 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு கடுகு போடுறேன். கடுகு போட்டு ஒரு காய்கறி வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பீன்ஸு, இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய். நம்ம ஆக்சுவலாக முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால முருங்கைக்காய் கத்திரிக்காய் போடக்கூடாது. நீங்கள் சக்கரை கிழங்கும் போடலாம். ஸ்வீட் பிடிக்கும், சக்கரை கிழங்கும் போடலாம். அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து இந்த குடமிளகா பிடிக்கும். பிடிச்சா குடமிளகா போடுங்க. டேஸ்ட் இல்லைனாலும் வேணான்னா விட்டுடலாம். என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் காய்கறி ஒரு 6 காய்கறி போட்டுருக்கேன். எல்லா காயும் ஒன்றா போட்டுறேன். கேரட்டு, அவரைக்காய், கொத்தவரங்காய் அது மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் போடல. பெருமாளுக்கு இந்த காய்கறியாக போட்டுருக்கேன். அதேமாதிரி சுண்டல் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த காய் அப்படியே வதங்கட்டும், கொஞ்சம் லேசாக இருக்கட்டும். இதில் வந்து புளி கரைச்சி விட போகிறேன். இப்போது ஒரு வதக்கிட்டு சுண்டல் வந்து 3 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் போடலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லாதனால பச்சை பட்டாணி 3த்தையும் கொஞ்சம் ஊற வச்சு ஒரே ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். முக்கால்வாசி எடுத்துருக்கேன். புளி வந்து கொஞ்சம் இருந்தாலும் இந்த நெல்லிக்காய் அளவுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு இந்த புளி ஜலத்தையும் அதில் விட்டுட்டேன்னா அந்த புளியிலே அந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அரிசி வந்து வடித்து வச்சுருக்கேன். அரிசி பருப்பு அதை காமிக்கிறேன். அதையும் போடணும். நல்லா காய் வேகட்டும். இந்த புளி தண்ணியை விட்டுட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக விடுறேன். இந்த காய்க்கேற்ற கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். இப்போ இந்த மஞ்சள் பொடி இந்த உப்பு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா காய் நல்லா வேகட்டும். இந்த காய்கறியில் வந்து புளி ஜலத்தில் இது பண்ணியிருக்கேன். அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ரைஸ் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு 3.5 டம்ளர் ஜலம் விட்டு நான் வடிச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு விசில் விட்டுருக்கேன். இதில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டு அப்புறம் 1/2 டம்ளர் வந்து இப்போ தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை விட்டோம்னா கொஞ்சம் அது ஆறினோடனே அப்படியே ஒட்டின்னு கெட்டி ஆகாது. ஸோ அதனால் இப்படி பண்ணிக்கோங்க. ஒரு ரைஸில் வந்து 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் பச்சை ஜலம் விட்டோம்னா என்ன ஆகும்னா, அது ஆறுனதுக்கப்புறம் இந்த சாதம் ரொம்ப கெட்டியாக ஆகாது. இது வந்து லஞ்ச் பாக்ஸும் கொடுக்கலாம். நல்லா அப்படியே இருக்கும், செமி லிக்விடாகவே இருக்கும். இப்படி பண்ணிட்டுருக்கேன். அதேமாதிரி இப்போ துவரம்பருப்பு 1/2 டம்ளர் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அரிசி அதுக்கு பாதி வந்து துவரம்பருப்பை உப்பு போடல, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா இதானதுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் இதில் 2த்தையும் கலந்துட்டு இந்த சுண்டலையும் போட்டுட்டு ஒரு கொதி வரும்போது லாஸ்ட்டில் இந்த அரைச்ச பொடியை தூவிட்டு இறக்கணும். இந்த புளி ஜலத்திலே வேகிறதுனால கொஞ்சம் 10-15 நிமிஷம் ஆகும். பாதி வெந்திருக்கு. அந்த டயத்தில் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 3 இது என்ன வேணாலும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஆனால் பெருமாள் விசேஷனால கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு இது சேர்ந்து அப்படியே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா நெய்யில் வறுத்துன்றதை நல்லா கொஞ்சம் ரொம்ப குறைன்னு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் வந்து இந்த பருப்பு, அந்த சாதம், அந்த இது அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இதையும் போட்டு கலந்துட்டு இறக்கும்போது
கொத்தமல்லி போட்டு இறக்கணும். இது வந்து 4 நாளைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. மிச்சம் எல்லா நாளுக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நாள் வெண்பொங்கல், அப்புறம் வந்து தயிர் சாதம், கல்கண்டு சாதம், 9 நாளைக்கு 9 சாதத்துக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ என் ஸ்க்ரீன்லேயும் வரும், அதை நீங்கள் பாருங்கள். 9 நாள் இதுமாரி காத்தால் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதே சாப்பிட்டு விரதம்னா ஆக்சுவலாக இப்போ காஞ்சி பெரியவா சொல்லியிருக்கா சுமங்கலிலாம் வந்து பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு. அதனால் நானும் பட்னியாக இருக்க மாட்டேன். எப்படி விரதம் இருப்பேன்னா, காத்தால் பூஜையெல்லாம் முடிச்சு இந்த நைவேத்தியம் இந்த மாதிரி ஒரு சாதம் பண்ணுறத நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதே சாப்பிட்ருவேன். நைட்டு வந்து ஒரு சுண்டலும் பாலும் சாப்பிட்டு படுத்துக்கிறது. நான் விரதம் இப்படி தான் இருப்பேன். சில பேர்லாம் ஃபுல்லாக பட்னியாக இருப்பேன். அப்படி இருக்காதுங்க, நான் இருக்கிறதில்ல. ஸோ இந்த சாதம் உங்களால் பண்ண முடியல, உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு அப்படி இஷ்டம் இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஆற்றுல டெய்லி சாதம் வடிக்கிறீங்களா, அந்த சாதத்தில் கொஞ்சம் நெய்யும் பருப்பும் போட்டு அம்பாளுக்கு காத்த நைவேத்தியம் பண்ணுவோம். அவ்வளோ விசேஷம். அந்த நவராத்திரியில் வந்து இந்த 9 நாள் இந்த பண்ணுறது வந்து அவ்வளோ ஒன்று பண்ணால் ஒரு பலன் இருக்குது. அது கண் கூட உங்களுக்கு தெரியும், பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிவிட்டு அதே டிஃபன் பாக்ஸுன்னு கொடுக்கலாம். எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் இதுதான். இது இன்னொன்று வந்து தயிர் சாதத்தில் வந்து நான் மாதுளம்பழம் போட்டு காமிக்கல. ஆக்சுவலாக அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது தயிர் சாதத்தில் கொஞ்சோண்டு மாதுளம்பழத்தை போடணும். அது ஒன்று தான். மிச்சதெல்லாம் சேம் அப்படியே பண்ணியிருக்கேன். அதுமாதிரி இது சில பேர் என்ன பண்ண நவாபரண பூஜையெல்லாம் பண்ணுறதா இருந்தால் இப்போ இது ஏதாவது பாயசம் வச்சு வடை தட்டுவா. அது அடுத்த லெவலுக்கு அப்படி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். பட் இது வந்து நார்மலாக நம்ம எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு வேணும் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க வேணும். ஸோ இந்த மாதிரி சாதமாக பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு பண்ணலாம் இந்த 9 நாளைக்கு. இதை இது வெந்துட்டு இப்போ இந்த தோரம்பருப்பு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சாதம் குழச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுருங்க. உப்பு வந்து வெறும் காய்க்கு மட்டும்தான் போட்டேன். இப்போ அதனால் இதுக்கும் இப்போ இந்த குழம்பு கூட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வர மாதிரி இப்போ இந்த பொடி இப்போ நான் தூவுறேன். இப்போ இது கொஞ்சம் தான் எடுத்து அந்த பொடியை நம்ம இப்போ இந்த பொடி அந்த சாதம் பருப்பு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா கொதி ஒரு 2-3 கொதி வரணும். இப்படி கொதி வர டயத்தில் இங்கே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் தூவிட்டு இது இந்த முந்திரி பருப்பும் இந்த கருவேப்பிலையும் கொத்தி வச்சுருக்கேன், அதையும் போடணும். ஆக்சுவலாக அம்பாள் வந்து கதம்பவன வாசினி அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அம்பாளுக்கு பிடிச்ச பிரசாதம் வந்து இது. இந்த கதம்ப சாதம் வந்து அம்பாளுக்கு பிடிச்சது. ஸோ ஒரு நாள் பண்ணுங்க. ஆக்சுவலாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டியூன் பாக்ஸில் வச்சா கூட இதேமாரி செமி லிக்விடாக இருக்கும். உங்களுக்கு வந்து கெட்டி ஆகாது. ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்தமாரி நெய்யிலே பண்ணுங்கள். நெய் வேண்டாம் அப்படின்னா நல்லெண்ணெயில் பண்ணணும். அதுவும் நல்ல டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண நாளில் பண்ணுறதா இருந்தால் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அந்த முருங்கைக்காய் வாசனையும் கத்திரிக்காய் வாசனையும் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இதை திருப்பி எல்லாத்தையும் கலந்துட்டு சும்மா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் கதம்ப சாதம்.